அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவிக்கு தகுதியானவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது உங்களுக்கு எல்லாமே முறையாக செய்வோம். ஏனென்றால் எங்களுக்கு அந்த அறிவிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் என்ற அடிப்படையில் இந்த தகவலை உங்களுக்கு பரிமாறுகிறோம். உரிய நேரத்தில் அதை நாங்கள் கடந்த 2-3 மாதங்களாக மருத்துவர் ஐயா அவர்கள் பல்வேறு செய்திகளை கட்சியினுடைய பணிகள் குறித்தும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறித்தும் நிர்வாகிகள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து அவர் தெரிவித்து வருகிறார். எனவே அவருடைய கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்வது என்பது அழகாக இருக்காது, முறையாக இருக்காது. எனவே அந்த கருத்துக்களை இன்றைக்கு ஒரு தலைவர் நியமனம் தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்பது பெருமளவில் செய்தியாக வெளிவந்த காரணத்தினால் அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உங்கள் மூலமாக இந்த கருத்துக்களை நான் தெரிவிக்கிறேன். அதாவது நான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீண்ட நெடிய காலமாக நெருங்கி பழகியவன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உளவு பார்க்கக்கூடிய பழக்கம் என்பதே அவருக்கு கிடையாது. அதில் விருப்பமும் கிடையாது, அதில் நாட்டமும் கிடையாது. நீங்கள் குறிப்பிடுவதை போன்று ஒருவேளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உளவு பார்த்திருந்தால் இப்படி ஒரு சூழல் என்பதே எழுந்திருக்காது. எனவே இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அடிப்படையில் உளவு பார்த்ததாக சொல்வதும் தவறு, உளவு பார்க்கக்கூடிய பழக்கம் என்பதும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடையாது. அடுத்த கேள்வி. பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியா சொல்லிட்டு வராரு. இன்னைக்கு வேற ஒரு பாயிண்ட் இன்னைக்கு வச்சுங்க. மீண்டும் இணைப்போ அல்லது இதெல்லாம் ஒருங்கிணைக்கோ வாய்ப்பே இல்லையா? அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை யாரும் கணிக்க முடியாது. அதற்கான விளக்கத்தை இப்பொழுது வழங்குவது என்பது சாத்தியமில்லாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையிலும் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்பின் அடிப்படையிலும் கட்சியினுடைய செய்தி தொடர்பாக இந்த கருத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்கிறார், சிறப்பாக பணியாற்றுகிறார். இன்றைக்கு கடலூர் பகுதியில் அவருடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு, பன்ருட்டி பகுதியில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு தமிழக அரசியல் கட்சிகளில் முதன்மையான முக்கியமான எதிர்க்கட்சி என்ற சிறப்பான பணியை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான் நிறைவேற்றி வருகிறார். எனவே தமிழக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொறுப்புள்ள ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி என்ற பணியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்கிறார். தமிழகம் முழுவதும் அவர் பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த பயணம் ஒரு எழுச்சி பயணமாக, வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது. செல்லுகின்ற இடங்களெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இன்னொன்று, தமிழகத்தில் மிகப்பெரிய ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை கொண்ட மக்கள் பெருமளவில் இருக்கிறார்கள். அதாவது ஐயா அவர்கள் பல செய்தியை சொல்றாரு. 1989 மருத்துவர் ஐயா அவருடைய சீரிய முயற்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது உருவாக்கப்பட்டது. இது ஒரு ஜனநாயக இயக்கம். அது அவரே பலமுறை சொல்லியிருக்கிறார். என்னை விமர்சனம் செய்யுங்கள் என்று கூட சொல்லியிருக்கிறார். எனவே ஜனநாயக இயக்கத்தில் கட்சியினுடைய பொதுக்குழு, செயற்குழு எடுக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையிலும் கட்சியினுடைய அமைப்பு விதிகளின் அடிப்படையில் தான் ஒரு கட்சியை நடத்த முடியும். அந்த விகிதத்தில் நாங்கள் கட்சியினுடைய விதிகளின்படி நாங்கள் செயல்படுகிறோம். அமைதியாக, நிதானமாக இப்பொழுது இருக்கக்கூடிய குழப்பங்களை நாங்கள் கையாண்டு வருகிறோம். எனவே எங்களுடைய பயணத்தில் எந்தவித தடுமாற்றமும் இல்லை. அதாவது நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லா விஷயங்களுக்கும் நான் பதில் சொல்வது நியாயமாக இருக்காது. ஆனால் இது ஒரு வழக்கறிஞராக இந்த கேள்வியை கேட்கும்போது கேவியட் மனு போட வேண்டியது நாங்கள், அவங்க கேவியட் மனு போட்டதாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் நான் ஒரு பதில் சொல்ல முடியுமா? எனவே இன்றைக்கு உள்ள நிலையில் அதிகாரமும் அங்கீகாரமும் எங்களிடம் இருக்கிறது. இதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியவர்கள், இதை எதிர்த்து வழக்கு தொடர வேண்டியவர்கள் அவர்கள் கேவியட் மனு என்றால் என்னன்னா, நேற்று கூட நீங்கள் செய்தி வெளியிட்டீர்கள். கேவியட் மனு என்பது ஒரு நபர் இன்னொரு நபர் மீது வழக்கு தொடுக்கின்ற பொழுது நீதிமன்றம்
எதிர் மனுதாரனுடைய கருத்துக்களை கேட்காமல் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்பதுதான் அந்த கேவியட் மனு. நேற்று கூட அவர்கள் தாக்கல் செய்த கேவியட் மனுவில் கொடி, கட்சியினுடைய சின்னம் தொடர்பாக எந்த அந்த மனுவிலும் கூறப்படவில்லை. எனவே உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்பதுதான் அவருடைய அந்த மனு. ஆனாலும் நீங்கள் அது கட்சியினுடைய கொடி, சின்னம் போன்பதையெல்லாம் நீங்கள் சேர்த்து நீங்கள் வெளியிட்டீர்கள். எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய பொதுக்குழுவினுடைய முடிவின்படியும் எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய வழிகாட்டுதலின்படியும் எங்கள் கட்சியை மிகச்சிறப்பாக நடத்துகிறோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதையெல்லாம் உரிய விதத்தில் நாங்கள் அறிவிப்போம். நன்றி, வணக்கம். எனக்கு தான் அதிகாரம் இருக்கு, என் பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் வந்து அதான் உங்களுக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன். அவர் நிறைய சொல்லியிருக்கார். ஐயா நிறைய தருணங்களில் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஆனால் அவரால் உருவாக்கப்பட்ட பொதுக்குழு, அவரால் உருவாக்கப்பட்ட கட்சியினுடைய விதிகள், அந்த விதி என்ன சொல்லுகிறது என்பதைத்தான் நான் சொல்கிறேன். கட்சியினுடைய விதிப்படி, கட்சியினுடைய சட்டத்தின்படி யாருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு தருணங்களில் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். மீண்டும் அதை தெரிவிக்க தேவையில்லை. நன்றி. இல்லை, அதாவது இன்றைக்கு இதுவரையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிலவி வந்த பல்வேறு குழப்பங்களுக்கு ஒரு முடிவு கிடைத்துவிட்டது. ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் என்பது கிடைக்கப்பட்டு விட்டது. கட்சியினுடைய தலைவர், கட்சியினுடைய செயலாளர், பொருளாளர் என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஆகஸ்ட் மாதம் வரை எங்களுடைய கால நீட்டிப்பு இருக்கிறது. எனவே தேர்தல் சமயங்களில் முடிவெடுக்கும் அதிகாரமும் நீங்கள் சொல்வதை போன்று ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் போன்ற அத்தனை அதிகாரங்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழலில் எங்களுடைய தலைவர் பதவி என்பது தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.